பெருநாள் தொழுகை திடலில் தொழ வேண்டுமா அல்லது பள்ளிவாசலில் தொழ வேண்டுமா? இது சம்பந்தமாக நாங்கள் திடலில் தொழுவது சிறந்ததா அல்லது பள்ளிவாசலிலே தொழுவது சிறந்ததா என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த பெருநாள் தொழுகையுடைய நோக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும். இந்த நோக்கத்தை புரிந்தால் இந்த விடயத்தை மிக தெளிவாக நமக்கு அறியலாம். இந்த பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விருப்பமாகவும் இஸ்லாமிய சட்டத்துடைய அடிப்படையாகவும் இருக்கின்றது. அதாவது ஏனைய காலங்களை விட பெருநாள் தினத்திலே தான் அனைவரும் ஊரிலே இருக்க போகின்றார்கள். ஏனைய காலங்களிலே ஊர்வாசிகளாக இருந்தாலும் வியாபார நோக்கத்துக்காக வேறு தேவைகளுக்காக வெளியே சென்றிருப்பார்கள். ஆனால் பெருநாளுடைய தினத்திலே வேறு இடங்களில் தொழில் செய்கிறவர்களும் ஊருக்கு வந்து விடுவார்கள். இவ்வாறு ஊருக்கு எல்லாருமே வந்துவிட்டால் இந்த ஊருடைய பள்ளிவாசல் சில நேரங்களிலே அது இடம் உள்ளதாக இருக்கும் அல்லது இடம் பற்றாக்குறை உள்ளதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், எல்லோருமே ஒன்று சேரக்கூடியவாறு ஒரு இடத்தை தான் அவர்கள் தெரிவு செய்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே மஸ்ஜிதுன் நபவியிலே இருந்த மதீனாவிலே இருந்த அந்த மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் அது சிறிதாக இருந்தது. எனவே அதன் காரணமாக அந்த மஸ்ஜிதுக்கு அருகிலே ஒரு இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்து வைத்திருந்தார்கள். இதற்குத்தான் முஸல்லா என்று சொல்லப்படுகின்றது. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு இந்த பெருநாள் தொழுவதற்கென்றே பள்ளிவாசலுக்கு அருகிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடமாகும். அதிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுவித்திருக்கிறார்கள். அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே ஜனாசா தொழுகையையும் தொழுவித்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான பள்ளிக்கு அருகாமையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இடத்திலே மக்கள் அனைவரும் ஒன்று கூட முடிவானவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையிலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவதுதான் அங்கே நோக்கமாகும். இது மதீனாவிலே நடைபெற்ற விடயம். அதே போன்று மக்காவிலே ஹிஜ்ரி 8 பின்னால், அதாவது ஃபத்ஹு மக்காவின் பின்னால் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மக்காவாசிகள் மக்காவிலே அந்த பள்ளிவாசலிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே தான் தொழுதிருக்கிறார்கள். ஏன் காரணம்? அங்கே அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே ஒரு மைதானத்துக்கு செல்லவில்லை. ஏன்? அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் பெரிதாக இருந்தது, எல்லோரும் ஒன்று சேர்வதற்கு முடியுமான அளவாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் பள்ளியிலே தொழுதிருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் பள்ளியிலே தொழுதிருக்கின்றார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஹிஜ்ரி 8க்கு பிறகு என்றால் 8, 9, 10 இவ்வாறு 3 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே சஹாபாக்கள் அங்கே செய்திருக்கின்றார்கள். எனவே இது பிழையாக இருக்குமானால் அதை வஹீன் மூலமாக அல்லாஹ் தஆலா தடை செய்திருப்பான். எனவே அங்கே அவ்வாறு தடை செய்யப்படவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே இங்கு நோக்கம் மக்கள் ஒன்று கூடுவதுதான் நோக்கமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தான் எமது இமாம்கள் சட்டம் வகுத்தார்கள், ஊருடைய பள்ளிவாசல் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு போதுமான இடமாக இருக்குமானால் பள்ளிவாசல் சிறந்தது. அவ்வாறு போதாவிட்டால் தான், இடப்பற்றாக்குறை ஏற்படுமானால் தான் மைதானம் சிறந்தது என்பதாக சட்டம் வகுத்தார்கள். இதுதான் நடுநிலையான சரியான சட்டமாகும். இன்று இதற்கு மாற்றமாக அந்த மதீனாவிலே நடந்த அந்த விடயத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு, அதாவது சிலருக்கு இந்த மார்க்கத்தை வைத்து மக்களை குழப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுக்குரிய வேலை. அவர்கள் இந்த கூலிப்படைகள், அதாவது ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் இந்த மதீனாவிலே நடைபெற்ற இந்த விடயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்காவிலே நடைபெற்ற அந்த விடயத்தை அவ்வாறு புறந்தள்ளிவிட்டு, அல்லது அவர்கள் மார்க்கத்துக்கு புதுசாக மார்க்க பிரச்சாரங்களாக வந்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த விடயம் தெரியாததன் காரணமாக எல்லோரும் மைதானத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பத்துவாவை வழங்குகின்றார்கள். இதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மைதானம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்ல முடியுமானதாக இருந்தது. ஆனால் இன்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இன்று ஒரு பள்ளிவாசலிலே தொழ முடியுமானவர்களை பல ஜமாத்துகளாக பிரித்து ஒவ்வொருவரும் இந்த பாலத்தடியிலையும் பாக்கின்களிலையும் ரோட்டோரத்திலேயும் அல்லது குப்பை வீட்டுக்கு அருகிலேயும் இன்று திடல் தொழுகை என்று பெருநாள் தொழுகை நடத்தி செல்கின்றார்கள். இது எந்த அளவு அறிவீனமான செயல்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கடை தெருக்களிலே தொழுதார்களா?
அல்லது அவர்கள் ஏதாவது பாக்கிலே அவர்கள் தொழுதார்களா? இல்லவே இல்லை. மாறாக அவர்கள் அதுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எல்லோரும் ஒன்று கூடக்கூடியவாறு ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். எனவே நீங்களும் அவ்வாறு ஒரு இடத்தை தயார் செய்து வைத்து எல்லோரும் ஒன்று சேரக்கூடியவாறு ஒரு இடத்தை தயார் செய்து அதிலே நீங்கள் தொழுவித்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அந்த பள்ளிவாசல் இடம் பற்றாக்குறை இருக்குமானால் இடம் இருந்தால் வேறு மைதானத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அனைவரும் ஒன்று சேருவதுதான் நோக்கம். அந்த நோக்கம் அங்கே நிறைவேறி விடுகின்றது. அது மட்டுமல்ல, பள்ளிக்கு வரும் பொழுது அங்கே இத்திகாஃபுடைய நியத்தை வைத்தால் 2 விதமான நன்மைகளும் கிடைத்து விடுகின்றது. ஆனால் இதை குழப்பு முகமாக இன்று ஒவ்வொரு ஜமாத்தாக பிரிந்து கொண்டு அதிலேயும் இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே 40க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பிரிவுகளும் அவர்களுடைய ஆட்கள் 10 பேரையோ 15 பேரையோ சேர்த்து கொண்டு ஒரு பாலத்தடியிலே அல்லது ஒரு கடை தெருவுக்கு முன்னால் உள்ள ஒரு பாக்கிலே அல்லது இவ்வாறு ஒரு ஆத்துக்கு அருகிலே அல்லது இந்த கழிவுகள் செல்லக்கூடிய காடுக்கு அருகிலே தொழக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதுவெல்லாம் மார்க்கத்தை பிழையாக விளங்கினது காரணமாக செய்யக்கூடிய விடயங்கள். இவைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. கேட்டால் என்ன சொல்கின்றார்கள்? திடல் தொழுவதுதான் சுன்னத்து. அங்கே திடல் என்று எங்கே இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸையாவது காட்ட முடியுமா? ஒருபோதும் காட்ட முடியாது. மாறாக முசல்லா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தை உருவாக்கியே வைத்திருந்தார்கள். அது ஒவ்வொரு காலாகாலமாக வருடம் முழுக்க இருந்த ஒரு இடம். அவ்வாறு ஒரு இடத்தை உருவாக்கி தொழுதால் அதுதான் சிறந்ததே தவிர இவ்வாறு பாலத்தடியிலேயோ மாற்றங்கரையிலேயும் தொழுவது இஸ்லாமே அல்ல. இது மக்களை பிரிப்பதற்கான ஒரு செயல். பள்ளியிலே தொழ முடியுமானவர்களை ஒற்றுமையை எதிர்பார்த்து ஒன்று கூட முடியுமான அந்த சந்தர்ப்பத்தை சீர்குலைத்து பல பிரிவுகளாக பிரித்து சில்லா பில்லமாக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.